ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் சிஸ்டமில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கம்மா. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக சம்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி மாடல் சம்ஸு. அதாவது ப்ளஸ் ஏவாக இருந்தால் என்ன பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் வச்சு போட்டால் எப்படியெல்லாம் ஸ்டேபிள் சிஸ்டமாக அன்ஸ்டேபிளான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் சம் எடுத்துருக்கிறேன். அதாவது ஏ வந்து மைனஸ் ஏவாக இருந்தால், இது நான் உங்களுக்கு சொல்லணுன்னே தேவையில்லை, நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஷார்ட்ஸுமே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும்னு நினைக்காதீங்க, பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன இருக்குது, எஸ் மைனஸ் ஏ இருக்குது. அப்போ என்னோட போல்ஸ் வேல்யூ எனக்கு ஏன்னு வரும். ஏன்னா எனக்கு ரைட் சைடு வரும், அதனால சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி, கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்பாங்க. அப்போ எஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கனாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், அதே ரைட் சைடில் தான் வரும். அதனால் சிஸ்டம் கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வரைக்கும் நிறைய ஷார்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த கொஷினை நோட் பண்ணி சிஸ்டம் வந்து என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.